ஏல எல்லா காயின்ஸும் இங்கே தான் இருக்கீங்களா? வா வந்து வண்டியில் ஏறு. ஏய் நீ யார்ரா கோமாளி? யோ நானும் காயின் தான்யா. இப்படி தாங்க சில ஏரியாலாம் 10 ரூபா காயின்ஸை கொடுத்தா அதெல்லாம் செல்லாதுன்னு வாங்குறதும் இல்லை, கொடுக்கறதும் இல்லை. அதனால கவர்மெண்ட்டே 10 ரூபா காயின்லாம் வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வாங்க மறுக்கிறவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாரும் வீட்டில் வச்சிருந்த 10 ரூபா காயின்ஸ் எல்லாம் கடையில் கொடுத்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஓகே ஓகே கொடுங்கன்ட்டு வாங்கி சேர்த்துட்டேன். இப்போ நான் இந்த காயின்ஸை கொடுத்தா அதெல்லாம் வேணாம் எனக்கு 10 ரூபா நோட்டா கொடுத்துருங்கன்ட்டு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 500-600 ரூபாய் கிட்ட சேர்த்துட்டேன். இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுட்டு இருந்தப்போதான் ஒரு ஐடியா கிடைச்சது. அதான் சில கஸ்டமர்ஸ்லாம் இருப்பாங்க, பொருள் வாங்கிட்டு நான் வரும்போது தரேன் அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க, கொடுத்துருவாங்க. ஆனா இது அடிக்கடி பண்றப்போ நம்ம கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பேலன்ஸ் செட்டில் பண்றப்போ இந்த 10 ரூபாய் காயின்ஸ் எல்லாம் சேஞ்சா கொடுத்துருவேன். இப்போ 10 ரூபாய் வச்சிருக்க பயந்துகிட்டு திரும்ப நம்மள்ட்டே வந்து கொடுத்து பொருளா வாங்கிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பொருள் நம்மளுக்கு சேலும் ஆயிடும், காசும் நம்மளுக்கு கையோட கிடைச்சிரும். எப்படி என்ன இதெல்லாம்? சிவாஜி. ஆ